விஜயபிரகாஷ் பேசுகிறேன். இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்வோம். வழக்கம் போல நன்றியுடன் தியானம். கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை அவர் முகத்தை நினைத்து நன்றி நன்றி நன்றி. இரண்டாவது நன்றி, உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி. அவர் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை அவர் முகத்தை நினைத்து நன்றி நன்றி நன்றி. மூன்றாவது நன்றி, உயிர் கொடுத்த அன்னைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. இந்த சுய கட்டளைகளில் மிக முக்கியமான பண கட்டளைகளை நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இன்னைக்கு குறிப்பாக பர்டிகுலர் ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசலான்னு இருக்கேன். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா சுய கட்டளைகளும் காமன் நம்ம சொல்லிட முடியாது, சொல்லிடவும் கூடாது. என்னிடம் வரும் அந்த அஃபர்மேஷன் கேட்டு வர்ற பெய்டு கிளைண்ட்டுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, அதை உணர்ந்து சொல்லுங்கள், உணர்ந்து எழுதுங்க, ஃபீல் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஐ லவ் யூன்னு சொல்கிறீங்க அப்படின்னா எழுதி வச்சு மனப்படம் பண்ணியா சொல்லுவீங்க, அதில் ஒரு ஃபீல் கொடுப்பீங்கல்ல. உங்கள் குழந்தைய கொஞ்சுறீங்க, அந்த பாசம் எப்படி இருக்கும், தூங்கும்போது பார்க்கறது, அதோட முடியை கோதுறது, அது நடந்து வர்றது சந்தோஷப்படுறது, ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் மாட்டி நடக்கும்போது டாட்டா சொல்கிறது, அந்த கொஞ்சல்கள் துள்ளல்கள் ரசிக்கிறீங்களா ஒரு அப்பாவா, அது போல தான் அஃபர்மேஷன் சொல்லும் போது, அதாவது ஐ லவ் யூ சொல்லும் போது ஒரு காதலனா எப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிரியேட் ஆகுதோ, ஒரு குழந்தைய கொஞ்சம் போது ஒரு அம்மாவாவோ அப்பாவோ நீங்கள் மாறுறீங்க. அதுபோல் இந்த அதிகாலை சுய கட்டளையை சொல்லும் போது வெறும் கடமைக்கு சொல்லாது, ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட், ஏதோ ஒரு டயலாக் அப்படி கிடையாது. அந்த வசனத்தை உள்வாங்கி சொல்லுங்க. அது பிரபஞ்சத்தோட கலக்கணும், பிரபஞ்சத்தை ஈர்க்கணும், நினைச்சது நடக்கணும், அந்த மாதிரி சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு 3 பணக்கட்டளைகளை சொல்லித்தரேன். எப்படின்னா, இது சில பேருக்கு பணம் சம்பாதிப்பது எப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது பணத்தை ஈர்ப்பதற்கான பர்சனலைஸ் அஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். பணம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அது நிறைய பேருக்கு தெரியாது. என்னுடைய பெய்ட் கிளைண்ட் ஒருத்தர் ஒரு டவுன் சவுத்தில் இருக்காரு, பெரிய மல்டி மில்லியனர். அவருக்கு என்ன ஒரு சேலஞ்சுனா, எப்பயுமே அவர்கிட்ட ஒரு பெரிய பணம் வரும்போது ஒரு பதட்டமாயிடுவார். அவருக்கு அதுக்கான முற்றிலும் தகுதியான மனிதர், அவர் நிறைய விஷயங்கள் செய்கிறாரு, பணம் வருது. ஆனாலும் அந்த பணம் வந்த பின்னாடி ஒரு பதட்டமாயிடும். நிறைய நேரம் அவன்கிட்ட பேசியிருக்காரு. அப்போ நான் சொல்லுவேன், வந்திருக்கிறது ஒரு 5 கோடினா அதை விட நீ இப்போ டேலண்ட் ஆனால் 50 கோடிக்கு ஒருத்தானா நீங்கள் அதை பார்த்து பதட்டம் அடையிறீங்க. அப்போ அவருக்கு பர்டிகுலராக நான் சில பணக்கட்டளைகளை சொன்னேன். அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது பர்டிகுலரான விஷயம், யாருக்கு தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? நான் பெரிய தொகையை கையாள முடியும். நான் பெரிய தொகையை கையாள முடியும். நான் பெரிய தொகையை கையாள முடியும். நான் ஒரு சிறந்த பண மேலாளர். நான் ஒரு சிறந்த பண மேலாளர். நான் ஒரு சிறந்த பண மேலாளர். பணம் முக்கியம் என்று நான் நம்புகிறேன். பணம் முக்கியம் என்று நான் நம்புகிறேன். பணம் முக்கியம் என்று நான் நம்புகிறேன். எதற்காக இதை நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஒரு பெரிய அமௌண்ட் வந்தாலும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். பிரபஞ்சம் நமக்கு தகுதியானவன் தெரிஞ்சுதான் பணத்தையும் உறவுகளையும் கொடுக்குது. சரியா? அதை நம்ம சரியாக கையாளணும் அப்படின்னா இந்த சுய கடலை சொல்லணும். எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். ரெண்டாவது, நான் ஒரு பெஸ்ட் மணி மேனேஜர். அதான் மணி மேனேஜர். மேனேஜர் என்பது மேலாளர், நம்ம தமிழில் போட்டிருக்கோம், அவ்வளோதான். நம்ம ஒரு பெஸ்ட் மணி மேனேஜர். நம்மளோட மேனேஜர் என்ன, மேனேஜர்னா என்ன, மேனேஜ் பண்ணுறாரு யார், மக்களை. அதுதான் இந்த இடத்துல எப்படி சொல்கிறேன், மணி மேனேஜர். பணத்தை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும், அட்டகாசமாக நிர்வகிக்க முடியும். உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, டேலண்ட் இருக்குது, என்ஜாய் பண்ணி பண்ணு. அந்த பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ரோல் எடுத்துக்க. மூணாவது, ஏன் அந்த பணம் முக்கியம்னு போட்டிருக்கேன்னா, பணம் முக்கியம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பேசும்போது சொல்லுவாங்க, சார் பணம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு இதுதான் முக்கியம். பணத்தோட எது முக்கியம்? பணம் இல்லைன்னா நீயே யாருக்கும் முக்கியம் இல்லை. அப்போ நான் சொன்னேன், சிம்பிளாக அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறோமா, 1 லட்சம் பணத்தை போடுமா அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரு வங்கி மேலாளர், சார் அப்படின்னு ஒரு ஜெர்க்கு, நம்ம பிரேக் அடிக்கிற, பணம் தான் வேணான்னு சொல்கிறேன், எனக்காவது கொடுக்கலாம்ல, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, 1 லட்சமே இல்லாத நீ பணம் வேணாங்கிற. நீ பணம் வேணாம்னு நினச்சதெல்லாம் பணம் வரல. சரிம்மா, உனக்கு பணம் வேணாம். உன்னுடைய அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அண்ணன் தம்பிக்கோ அக்கா தங்கச்சிக்கோ நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஏதாவது உடம்பு செல்ல ஒரு ஆக்சிடென்ட்டு, பணம் தேவைப்படுது. அப்போ உன்னால் கொடுத்தே உதவ முடியாதம்மா. எனக்கு ஆரோக்கியம் போதுன்னா அந்த ஆரோக்கியத்தை வச்சு என்னமா செய்ய போகிறோம்? ஆரோக்கியத்தை வச்சு சம்பாதிக்கணும் இல்லைம்மா, நம்மளை நம்பி 4 பேர் நல்லா வச்சுக்கணும் இல்லைம்மா, அதுக்கு தானம்மா பணம். சரி சார் அப்படின்னு. எதுக்கு சொல்லணும், முதல்ல பணத்தை பற்றி தெளிவில்லை, மனத்தை பற்றியே தெளிவில்லை. மனம் தெளிவானதான் பணம் வரும். அதை புரிஞ்சுப்பீங்க. நம்ம ஏன் இதை அதிகாலையில் சொல்லணும் அப்படின்னா, அந்த நேரம் மைண்டு விழிப்படைஞ்சிருக்கும். வேற எந்த ஒரு மாயம் இல்லை, மந்திரம்லாம் இல்லை. பணத்தை ஈர்ப்பதுக்கு மாய மந்திரம்லாம் போட்டால் வராது. ஆக்ஷனில் இறங்கினா தான் பணம் வரும். களத்தில் இறங்கி சம்பாதிக்கணும்.
என்ன தொழில் இருக்குமோ அதை சிரத்தையாக செய்யணும், காசு வரும். அதை விட்டு உட்காந்து அஃபர்மேஷன் சொல்கிறதாலேயோ நன்றி உணர்வு சொல்கிறதாலேயோ செல்ஃப் டாக் பண்ணுறதாலாம் பணம் வராது. இதெல்லாம் பண்ணிட்டு செய்யும் போது அது ஈஸியாக ஒரு டெக்னிக், அது மைண்டு ஒரு பிளானிங் ஸ்கிரிப்ட். அது கோல் செட்டிங் எழுதுறதால மட்டும் பணம் வராது. டு டூ லிஸ்ட் ப்ரியாரிட்டி ரெவியன் மானிட்டர் போடணும். அது போல் இந்த அஃபர்மேஷன் உங்கள் மனதை சரிப்படுத்தும், தைரியப்படுத்தும், தன்னம்பிக்கை ஊட்டும். என்னால் பணத்தை ஹேண்டில் பண்ண முடியும், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பண்ணிவிட்டு 50 நிமிஷம் ஒரு மணி நேரத்தில் களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பணக்கட்டைகளில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. சியாட்டா.